ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநதி பார்க்க போகிறோம். மகநதியில் வந்துட்டு அவங்க எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னே தெரியாமல் இவர் மாட்டில் இந்த பக்கத்து காமிக்கிறேன் அந்த பக்கத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காமிக்கிறாரு. தம்பி பின்னாடி தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அட்வைஸை போடணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி டீ பிரேக் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே டீ பிரேக்கில் இருங்கப்பா அப்பளம்னு சொல்லிட்டு டீயும் கொடுத்து அப்பளமும் கொடுக்குறாங்களா. அப்பயே நீ சுதாரிச்சிருக்கோம்ப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கா. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்பளத்தோட ஒரு ஃபோட்டோ வேற லெவலில் ஸ்டைலாக இருக்கீங்க. மாற்றி மாற்றி அக்காவும் தங்கச்சும் உசுப்பேத்தி உடம்பு ரணகலமாக்கிட்டாங்கிற கதை தாங்க. இது தெரியாமல் தம்பி பாவும் பின்னாடி ஃபீல் பண்ணுவாப்ல. இவர் வந்துட்டு மாற்றி போஸ் கொடுத்து போஸ் ஒரு வேலை முடிஞ்சு போச்சா கிளம்போன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராகினி போய் பசுபதியை மீட் பண்ணி நம்ம அஜய்க்கு சொரணையே வர மாட்டேங்குதுப்பா என்னாச்சுன்னு தெரில சொர்ணக்கட்ட மாடா இருக்காப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணா நீ தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. அவரை பற்றின உண்மை தெரிஞ்சதுன்னா கல்யாணம் இல்லை எட்டி கூட பார்த்துருக்க மாட்டேன் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அவர் ஏதோ கொஞ்சம் பயந்து சுபாவம் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. இவங்களே கேள்வியும் கேட்டு இவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க. ஓகே பரவாயில்லப்பா பின்னாடி இன்னும் நீ நிறைய தெரிஞ்சுக்குவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அப்பாவாச்சு அதனால் உங்கள்கிட்ட இவ்வளோ தான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஏன் அந்தளவுக்கு சொர்ணக்கட்டு போயா இருக்கான் என் மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு காவேரியை பழிவாங்கும் நோக்கத்தோடையே இருந்தீங்களே தவிர உங்களுக்கு செலக்ட் பண்ணுற மருமகன் நல்ல பையனான்னு யோசிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இவங்க தான் மண்டை மேலே கொடுக்க கொண்டே மறந்துட்டாங்க. அங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்னொரு பக்கம் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேலையை ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சாச்சுப்பான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. காவேரி அம்மா வந்துட்டு நீ இப்படி பண்ணுறது மட்டும் தம்பிக்கு தெரிஞ்சு தம்பிக்கு கோமானாரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நல்லது பேசும்போது கம்முனு கடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு நான் போய் எடிட் பண்ணிட்டு வரேன் நிவின் வீட்டுக்கு வராங்க. நிவின் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு நீ என்னடா இப்படி இருக்க, உன் லவ்வரை வந்து அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவன் மூஞ்சில் 4 பூரான விட்றா அப்படிங்கிறாங்க. டே இல்லடா அதுக்கெல்லாம் வேற ரீசன் இருக்கிறான்னு கண்ணா சிரிக்கிறாரு. என்ன நினைக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா, 10 மாதம் கழிச்சு இவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவேன்னு அவர் சொன்னதை நினச்சி இவர் சிரிக்கிறாரு. வேணாம்ப்பா தம்பி